அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் முன்மொழியப்பட்டுள்ள மானிய கோரிக்கைகள் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பள்ளி கல்விக்கு 44,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கல்விக்கு ஒதுக்கும் நிதியை செலவினமாக கருதாமல் எதிர்கால மனிதவள ஆற்றலுக்கான மூலதனமாக கருதி இன்னும் கூடுதலாக பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ், அதே போல அரசு பள்ளிகளில் ஏஐ பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு உலகமே உள்ளங்கையில் இருக்கிறது. ஆகவே ஏஐ பயிற்சி வகுப்புகள் அரசு பள்ளிகளில் நடத்துவதை வரவேற்கின்ற அதே வேளையில் நம்முடைய அரசு பள்ளியுடைய கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும், ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒழுகாத கட்டிடம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிவறை, அதே போல சுற்றுச்சுவர், இரவு காவலர், தூய்மை பணியாளர்கள், அதே போல சிசிடிவி கேமராக்கள், விளையாடுவதற்கு மைதானம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திவிட்டு இந்த ஏஐ பயிற்சி வகுப்புகளை நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சருடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே போல ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி என்று இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி இல்லாமல் ஊப்போர் ஆசை என்பதை நம்முடைய அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல மாணவர் மற்றும் ஆசிரியருடைய எண்ணிக்கை 20:1 என்ற அடிப்படையில் 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆசிரியர்கள் பள்ளிக்கு வருவதை பயோமெட்ரிக் முறையை கொண்டு வர வேண்டும். அதே போல இன்றைக்கு 30,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளன. அந்த ஆசிரியர் காலி பணியிடங்களை நம்முடைய அரசு நிரப்ப வேண்டும். அதே போல இன்றைக்கு மலை கிராமங்களில் குறிப்பாக மாணவர் இடைநிற்றல் காரணமாக இருக்கின்ற அந்த மலை கிராமங்களிலே உண்டு உறைவிட பள்ளிகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அதே போல மலை கிராம பள்ளிகளில் ஆசிரியர்கள் சரியாக செல்வதில்லை. ஆகவே மலை கிராம பள்ளிகளில் ஆசிரியர் தங்குவதற்கான குடியிருப்புகளை நம்முடைய அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சின் மேலான கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே போல இன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரியில் 7.5% இடஒதுக்கீட்டை 10.5% இடஒதுக்கீடாக உயர்த்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைக்கு மும்மொழி கொள்கை, அதே போல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று இந்த அரசுடைய கொள்கை முடிவை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி பேசாத மாநிலங்களில் ஒன்றிய அரசு குறிப்பாக மும்மொழி கொள்கை என்ற பெயரால் இன்றைக்கு இந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை மேற்கொள்கிறது. சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் இன்றைக்கு மாநில அரசுகளை இன்றைக்கு நிர்பந்தப்படுத்துகிறது. ஆகவே கடந்த 2025ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய அந்த நிதியை கேட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அன்றைய ஒன்றிய கல்வி அமைச்சர் நாகரிகமற்றவர்கள் என்று பேசுகிறார். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்றிய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழை படித்தால் பிச்சை எடுக்க கூட உதவாது என்று சொல்லி பேசுகிறார். அவர்கள்தான் காசி தமிழ் மாநாட்டை நடத்துகிறார்கள். அங்கே தமிழ் என்பது உலகத்திலேயே மூத்த மொழி, செம்மொழி என்று தமிழ் மொழியை அங்கே பாராட்டி பேசுகிறார்கள். நாடாளுமன்றத்திலே ஒரு நிலைப்பாடு, காசி தமிழ் மாநாட்டிலே ஒரு நிலைப்பாடு. இத்தகைய இரட்டை நிலைப்பாடு உடையவர்களை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஒருபோதும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் வழங்க மாட்டார்கள் என்பதை இந்த அவையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல நம்முடைய பாரத பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டி இன்றைக்கு பேசுகிறார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்முடைய பாரம்பரிய உடையான அதாவது சட்டையும் வேட்டியும் அணிந்து வருகிறார். தமிழிலே வணக்கம் சொல்கிறார். தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறார். அதோடு நம்முடைய உணவான இட்லி, வடை, சாம்பார், சட்னி ருசியா இருக்குன்னு சொல்லி பேசுறாரு. ஆனால் கடந்த 12 ஆண்டு காலத்தில் தமிழ் மொழிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 78,000 ரூபாய். இன்றைக்கு 78,000 கோடி, சாரி 78 கோடி. அதோடு இல்லாம இன்னைக்கு சமஸ்கிருதம் எந்த மாநிலத்திலும் அலுவல் மொழியோ ஆட்சி மொழியோ இல்ல. ஆனா செத்து போன சமஸ்கிருத மொழிக்கு பாத்தீங்கன்னா 1,458 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கி இருக்காங்க. இவ்வாறு தொடர்ந்து இன்றைக்கு உலக அளவில் அழிந்து வருகின்ற மொழி அழிவு மாநிலங்களே இன்னைக்கு இந்தியா முதலிடத்தில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து ஒன்றிய அரசு இன்றைக்கு இந்தி திணிப்பை செய்து இன்றைக்கு மாநிலங்களுடைய தாய்மொழிகளை அழித்து வந்து கொண்டிருக்கிறது. அதோடு இல்லாம இன்னைக்கு ஒரே நாடு, அதே போல ஒரே தேர்தல் என்பதை போல இன்றைக்கு ஒரே கல்விக் கொள்கை, அதே போல ஒரே மொழி என்ற RSS உடைய சித்தாந்தத்தை இன்றைக்கு கல்வியிலே இன்றைக்கு ஒன்றிய அரசு பூர்த்தி வருகிறது. அதோடு இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கை
மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்தில் அதாவது குலக்கல்வியை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் இன்றைக்கு மீண்டும் பிஜேபி அரசு குலக்கல்வியை புகுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக 3, 5, 8ஆம் வகுப்பில் மாணவர்களுக்கான பொது தேர்வு இது மாணவருடைய மனநிலை பாதிக்கிறது. இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்கின்ற உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்களில் மாணவருடைய வருகை குறைந்திருக்கிறது, டிராப் அவுட் அதிகரித்திருக்கிறது, தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது. பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு காவிமயமாக்கி கொண்டிருக்கிறார்கள், பள்ளிகளுக்கு காவி வண்ணம் பூசி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு கல்வியில என்சிஇஆர்டி ஒன்றிய அரசின் தேசிய ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையம் அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரலாற்றை திரித்து இன்றைக்கு பாடப்புத்தகங்களை அச்சடிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் என்பதை கணித பிரகாஷ் என்றும், அதே போல இன்றைக்கு பிற்போக்கான கருத்துக்களை பாடத்திட்டத்திலே கொண்டு வருவதற்கான முயற்சியை இன்றைக்கு ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக RSS உடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் திறப்பு நாள் தான் இந்தியாவுடைய சுதந்திர நாள் என்று பேசுகிறார். அதே போல இந்த மாநிலத்துடைய ஆளுநராக இருந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்ட RN ரவி அவர்கள் பேசுகிறார், இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் முன்பே மனு சாஸ்திரம் கடைபிடித்து அன்று முதல் இன்று வரை மனு சாஸ்திரம் தான் கடைபிடித்து வருகிறார் என்று அவர் பேசுகிறார். இவ்வாறு தொடர்ந்து அதாவது புகழ்பெற்ற சென்னை IIT உடைய இயக்குனர் காமகோடி பேசுகிறார், அதாவது மாட்டு மூத்திரத்தில் மருத்துவ குணம் இருக்கிறது, நான் தினமும் குடிக்கிறேன், நீங்களும் மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்லி பிற்போக்கான கருத்துக்களை இன்றைக்கு பாடத்திட்டத்திலே கொண்டு வருவதற்கான முயற்சியை இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே போல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வை என்பதற்காக புறவாசல் வழியாக இன்றைக்கு தனியார் பள்ளிகள் CBSE பள்ளிகள் வழியாக இன்றைக்கு இந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை இன்றைக்கு ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது. அதற்கான அதாவது தமிழ்நாட்டில் CBSE பள்ளிகள் தொடங்க வேண்டும் என்றால் மாநில அரசுடைய அனுமதி தேவையில்லை என்று மாநில சுயாட்சியில் நேரடியாக ஒன்றிய அரசு தலையிடுகிறது. ஆகவே மாநில சுயாட்சியை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் குறிப்பாக பொதுப்பட்டியல் உள்ள கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல இந்த தனியார் பள்ளிகளுக்கு கடிவாளம் போட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மாநில அரசு அனுமதி இல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்தால் மாநில கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும். ஆகவே CBSE பள்ளிகள் தமிழ்நாட்டிலே தொடங்கும் போது அதற்கான அனுமதியை மாநில அரசு இருந்து பெற்றுத்தான் தொடர வேண்டும் என்பதை நம்முடைய அரசு உறுதியோடு இருக்க வேண்டும். அதே போல இந்த அரசு காலை சிற்றுண்டி திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை நீடித்திருப்பது வரவேற்கக்கூடிய அதே வேளையில் 10ஆம் வகுப்பு வரை அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதையும் இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும். அதே போல சத்துணவு அமைப்பாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல இன்றைக்கு தனியார் பள்ளி கட்டண கொள்கை ஒருங்குபடுத்துவதற்காக அன்றைக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அந்த பள்ளி கட்டடங்களுடைய கட்டமைப்பை பொறுத்து கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டன. ஆனால் எந்த தனியார் பள்ளியும் அந்த கட்டண கொள்ளை குழு வடிவமைக்கப்பட்ட அந்த கட்டணங்களை வசூலிப்பதில்லை. அதற்கு மாறாக இன்றைக்கு அனைத்து தனியார் பள்ளிகளும் இன்றைக்கு கட்டண கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தனியார் பள்ளி கட்டண கொள்கையை இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். அத்தகைய கட்டண கொள்கை அடிக்கின்ற அந்த பள்ளிகள் மீது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை உடையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல மாணவர்களிடையே இன்றைக்கு ஜாதி வன்மம், தீண்டாமை, ஜாதி ரீதியான மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஆட்சி காலத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு பரிந்துரை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடைய பரிந்துரைகளை ஏற்று இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளில் நிகழ்கின்ற ஜாதி வன்மங்களை ஒழிப்பதற்காகவும் அதே போல மாணவர்களிடையே நல்லொழுக்கத்தையும் நன்னடத்தையும் அதே போல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நம்முடைய அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய அரசு மேல்நிலை பள்ளிகளில் தொழில் பயிற்சி ஆசிரியர்களாக தொடர்ந்து 15 ஆண்டுகளாக ஒரு 161 பேர் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கை இருக்கிறது. அதையும் இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு 11,723 பேர் தொடர்ந்து 16 ஆண்டுகளாக இன்றைக்கு பணி நிரந்தரம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி நிரந்தரத்தையும் இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல
பணியின் போது மரணம் அடைகின்ற ஆசிரியர்களுடைய குடும்பத்துக்கு வாரிசு போஸ்ட், அதாவது கருணை போஸ்ட் சமீப காலமாக நடைமுறைப்படுத்துவதில்லை. ஆகவே கருணை அடிப்படையில் அந்த பணிகளை வழங்க வேண்டும். அதே போல 25 ஆண்டுகள் பணிமூத்த ஆசிரியர்கள், அதாவது டெட் தேர்வு எழுதும் சொல்லி இன்றைக்கு எழுத வேண்டும் என்று இன்றைக்கு 2010 அமுலுக்கு வந்திருக்கிறது. அந்த பணிமூத்த ஆசிரியர்களுக்கு டெட் மதிப்பெண்ணாக 55 பெற்றால் போதும் என்பதை நம்முடைய பள்ளி கல்வி உறுதிப்படுத்த வேண்டும். டெட் தேர்வு மதிப்பெண் 30ஆகவும், சர்வீஸ் வெயிட்டேஜ் 15 மதிப்பெண்களாகவும், கல்வி தகுதி 10 மதிப்பெண்கள் என மொத்தம் 55 மதிப்பெண்களை மாற்றி அமைக்கும் உரிமையை நம்முடைய பள்ளி கல்வி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்முடைய தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு சென்னை மாநகரில், சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து தூய்மை பணிகளுக்கு தனியாருக்கு விடக்கூடாது. அதே போல தூய்மை பணியாளர்களுக்கான பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தூய்மை பணியாளர்களை அழைத்து பேசி அவருக்கான கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு சொத்து வரி உயர்வு தொடர்ந்து இன்றைக்கு பணவீக்கம் அதே போல இன்றைக்கு அதிகரித்து வருவதால் தொடர்ந்து, அதாவது 6% இன்றைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதால் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த சொத்து வரியை இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். அதே போல இன்றைக்கு சேலம் மாநகராட்சியில் சுஸ் என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு குடிநீர் விநியோகம் செய்வதை இன்றைக்கு இந்த அரசு ஒப்படைத்திருக்கிறது. அந்த சுஸ் நிறுவனம் உலக நாடுகளில், பொலிவியா போன்ற நாடுகளில் விரட்டடிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஆகவே அந்த தனியாருக்கு தண்ணீர் விநியோகம் செய்திருப்பதை அரசு திரும்ப பெற வேண்டும். அதே போல மாநகராட்சியை குடிநீர் விநியோகம் செய்வதை இந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல சென்னை மக்களுடைய முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருக்கின்ற செம்பரம்பக்கம் ஏரி தொடர்ந்து கழிவுநீர் அந்த ஏரியில் கலப்பதாலும், மனித எச்சங்கள் கலப்பதாலும், அதே போல மருத்துவமனைய எச்சங்கள் கலப்பதாலும் இன்றைக்கு குடிப்பதற்கு தகுதியான தண்ணீராக இல்லை. ஆகவே அந்த மாசு தடுப்பதை நம்முடைய மாசு கட்டுப்பாடு வாரியம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரம் இருக்கின்ற ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பேஸ் 3 அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னும் அந்த பணிகள் மேற்கொள்ளாமல் இருக்கின்றன. ஆகவே அந்த பணிகளை விரைந்து நடத்திட இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.